வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வடக்கின் குரல் செய்திகளுடன். இளைஞனின் வாழ்வை பறித்த விசேட அதிரடிப்படையின் வாகனம் தமிழர் பகுதியில் சம்பவம். வவுனியா ஓமந்தை பகுதியில் விசேட அதிரடிப்படையின் வாகனம் மோதி மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞன் உயிரிழந்துள்ள நிலையில் அவருடன் பயணித்த மற்றொரு இளைஞன் படுகாயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வவுனியாவை சேர்ந்த 32 வயதுடைய இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். விபத்து தொடர்பான விசாரணைகளை ஓமந்தை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மோசமான வானிலை, உப்பு உற்பத்திகள் பாரிய வீழ்ச்சி. மழையுடன் கூடிய தொடர்ச்சியான மோசமான வானிலை காரணமாக இந்த ஆண்டு ஒரு கனசதுர உப்பை கூட உற்பத்தி செய்ய முடியவில்லை என்று லங்கா உப்பு நிறுவனத்தின் தலைவர் டி நந்தன திலக்க தெரிவித்தார். இந்த பாதகமான வானிலை ஹம்மாந்தோட்டையை மட்டுமல்ல, அலிமங்கட உட்பட அனைத்து உப்பு உற்பத்தி இடங்களையும் பாதித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த ஆண்டு இந்த நிலைமை மிகவும் மோசமாகியதாகவும் அவர் கூறியுள்ளார். லங்கா உப்பு நிறுவனம் கடந்த ஆண்டு 1,25,000 மெட்ரிக் டன் உப்பு இருப்பை உற்பத்தி செய்யும் என்று மதிப்பிட்டிருந்தாலும் பாதகமான வானிலை காரணமாக 40,000 மெட்ரிக் டன் மட்டுமே உற்பத்தி செய்ய முடிந்தது என்றும் தலைவர் கூறினார். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதத்தில் உப்பு உற்பத்தி தொடங்குவது வழக்கமாக இருந்தாலும் பாதகமான வானிலை இதற்கு தடையாக இருப்பதாக அவர் கூறினார். சந்தையில் உப்பு துகள்களுக்கு பற்றாக்குறை இருந்தாலும் தூள் உப்பிற்கு பற்றாக்குறை இல்லை என்றும் அவர் கூறினார். லங்கா உப்பு நிறுவனம் நேற்று முன்தினம் லங்கா சதோசவிற்கு 400 கிராம் தூள் உப்பு 1,00,000 பொதிகளை வழங்கியதாகவும் நேற்று மேலும் 1,00,000 பொதிகளை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக கூறி 100 மில்லியன் ரூபாய் இழப்பீடு கோரும் பிள்ளையான் என்று பரவலாக அறியப்படும் சிவனேசன் துறை சந்திரகாந்தன் இலங்கை சட்ட நீதிமன்றத்தில் ஒரு அடிப்படை உரிமைகள் மனுவை தாக்கல் செய்துள்ளார். குற்றப்புலனாய்வு துறையால் தான் சமீபத்தில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டதன் சட்டப்பூர்வ தன்மையை எதிர்த்து அவர் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவினூடாக தான் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை சட்டவிரோதமானது என்று அறிவிக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் தனது அடிப்படை உரிமைகளை மீறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டிற்காக 100 மில்லியன் ரூபாய் இழப்பீடு கோரியுள்ளார். பிள்ளையான் கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி மட்டக்களப்பில் வைத்து குற்றப்புலனாய்வு துறையால் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் 90 நாட்கள் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். எவ்வாறாயினும் பிள்ளையான் கைது செய்யப்பட்டதற்கான குறிப்பிட்ட காரணங்களை குற்றப்புலனாய்வு திணைக்களம் பகிரங்கமாக வெளியிடப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது அடிப்படை உரிமைகள் மனுவில் தனது கைது மற்றும் தடுத்து வைக்கப்பட்டது அரசியல் நோக்கம் கொண்டது என்றும் போதுமான சட்ட அடிப்படை இல்லை என்றும் பிள்ளையான் வலியுறுத்துகின்றார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அடிப்படையில் நடவடிக்கைகள் அரசியலமைப்பின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட தனது அடிப்படை உரிமைகளை மீறுவதாகும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த அடிப்படை உரிமை மீறலை உறுதிப்படுத்தும் அதேவேளை அடிப்படை உரிமைகளை மீறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டிற்காக 100 மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பயணிகளுக்கு ஆபத்தானதான 11 நீண்ட தூர சேவை பேருந்துகளுக்கு எதிராக நடவடிக்கை. நீண்ட தூர சேவைகளுக்காக நிறுவப்பட்டுள்ள அரசாங்க மற்றும் தனியார் பேருந்துகளை ஆய்வு செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதன்படி ஹட்டனில் இருந்து நீண்ட தூர சேவைகளுக்காக நிறுவப்பட்டுள்ள பேருந்துகள் இன்று கினிகத்தேன போலீசாரால் அவசர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. ஹட்டன் கண்டி பிரதான வீதியில் கினிகத்தேன அபகமுவ பகுதியில் நீண்ட தூர சேவை பேருந்துகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. பயணிகளுக்கு ஆபத்தை விளைவிக்கும் குறைபாடுகளுடன் இயக்கப்பட்ட 5 அரசு பேருந்துகள் மற்றும் 6 தனியார் பேருந்துகள் உட்பட 11 சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த குறைபாடுகளை சரி செய்ய பல பேருந்துகளின் சாரதிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த பேருந்து சோதனைகளின் போது பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகளுக்கும் போலீசார் தகவல் தெரிவித்தனர். பேருந்து சாரதிகள் செய்யும் போக்குவரத்து விதிமீறல்கள் குறித்து தெரிவிக்குமாறும் போலீசார் கேட்டுக்கொண்டனர். இலங்கைக்குள் சட்டவிரோதமான முறையில் நுழைந்து 6 பேர் கைது. இந்தியாவிலிருந்து இலங்கைக்குள் சட்டவிரோதமான முறையில் நுழைந்து 6 பேர் கைது செய்யப்பட்டு வல்வெட்டித்துறை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். திருகோணமலை மற்றும் மன்னார் மாவட்டங்களைச் சேர்ந்த ஆண், பெண் மற்றும் 2 சிறுமிகள் என 4 இலங்கையிலிருந்து சட்டவிரோதமான முறையில் இந்தியாவிற்கு சென்ற நிலையில் இந்திய கடலோர காவல் படையினரால் கைது செய்யப்பட்டு அகதிகள் முகாமில் இருந்து தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். 4 இந்தியாவிலிருந்து மீண்டும் இலங்கைக்கு சட்டவிரோதமான முறையில் கடல் வழியாக திரும்பியுள்ளனர். அவர்கள் 4 வல்வெட்டித்துறை பகுதியைச் சேர்ந்த 2 படகோட்டிகள் இந்திய கடல் எல்லைக்குள் சென்று அழைத்து வந்துள்ளனர். தகவல் அறிந்த போலீசார் சட்டவிரோத
சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் புகுந்த நாள் வரையும் அவர்களை அழைத்து வந்த படகோட்டிகளையும் கைது செய்து வல்வெட்டித்துறை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இத்துடன் வடக்கின் குரல் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் வடக்கின் குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.